இப்ப யோசிச்சு பாருங்க, கொரோனால அத்தனை பேர்கிட்ட வீடு இருந்துச்சு, கார் இருந்துச்சு, எத்தனை கோடீஸ்வரர் இருந்தா, கிரெடிட் கார்டு இருந்தது, நகை பணம் இருந்தது. ஸ்பெயின் நாட்டு இளவரசி, இங்கிலாந்தினுடைய அப்போதைய பிரதமர் போரிஸ் ஜான்சன், எத்தனை பேர் பணக்காரங்க. கொரோனா வந்துச்சு, என்ன பண்ண முடிஞ்சுச்சு? அவங்க கிட்ட இருக்க பணம் காப்பாத்துச்சா? அவங்க கிட்ட ஏதாவது காப்பாத்துச்சா? மருந்தே கிடையாது. இது உங்களுக்கு புரியணும், கொஞ்சமாவது புரியணும். இப்போ உலக சுகாதார மையம் ஒரு பெரிய கொள்ளினை, உலக அளவிய, அவங்க சொன்னது அதான், மிகப்பெரியதான உயிர் சேதத்தை இதுவரைக்கும் வரலாறு காணாத அளவுக்கு. அன்னைக்கு அதுக்கு பேர் கிடையாது. அதையும் தான் இங்கே வந்து சொன்னோம், சபைகளுக்கு சொன்னோம். ஆனால் சபைகளுடைய நிலைமை என்ன தெரியுமா? அதுதான் உண்மை. நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அதான் நிலைமை. நான் எந்த டினாமினேஷனையும் குறையா சொல்லல. எல்லாருடைய நிலைமை என்னன்னா, இன்னைக்கு சபை ஃபேண்டசி அல்லது சபை வந்து ப்ராஸ்பரிட்டி, ஒரு ஆசீர்வாதம். கூட்டம் நடத்தும் போது கூட சத்தியத்தை கேட்கறவங்களை வச்சு கூட்டம் நடத்துறவங்க இப்ப கொஞ்சம் குறைஞ்சு போயிட்டாங்க. இப்ப எல்லாம் நல்ல ஜாலியா ஆடணும், பாடணும், குதிக்கணும், அதே மாதிரி ஆட்களை வச்சுதான் கூட்டம் நடத்துறதே விரும்புறாங்க. விசுவாசிகளும் அதான் விரும்புறாங்க. பேசும்போது கேட்கும் போது ஆசீர்வாதமான பிரசங்கம். எது ஆசீர்வாதங்கிறதா இங்க பிரச்சனையே. அவங்க நினைக்கிற ஆசீர்வாதம் இந்த பூமிக்குரியது, வீடு, கார். இப்ப யோசிச்சு பாருங்க, கொரோனால அத்தனை பேர்கிட்ட வீடு இருந்துச்சு, கார் இருந்துச்சு, எத்தனை கோடீஸ்வரர் இருந்தா, கிரெடிட் கார்டு இருந்தது, நகை பணம் இருந்தது. ஸ்பெயின் நாட்டு இளவரசி, இங்கிலாந்தினுடைய அப்போதைய பிரதமர் போரிஸ் ஜான்சன், எத்தனை பேர் பணக்காரங்க. கொரோனா வந்துச்சு, என்ன பண்ண முடிஞ்சுச்சு? அவங்க கிட்ட இருக்க பணம் காப்பாத்துச்சா? அவங்க கிட்ட ஏதாவது காப்பாத்துச்சா? மருந்தே கிடையாது. இது உங்களுக்கு புரியணும், கொஞ்சமாவது புரியணும். இந்த பணமோ ஆஸ்தியோ சம்பாத்தியமோ எல்லாம் ஒரு இடத்துல லாக் ஆகி ஒண்ணும் இல்லைன்னு புரிய வைக்கும். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு பில் கேட்ஸ் உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்காரர். ஒரு காலகட்டத்தில் இவர் தான் உலகத்திலேயே நம்பர் 1 பணக்காரர். இளம் வயதில் உலக கோடீஸ்வரனானது பில் கேட்ஸ் தான். இத்தனை வருஷம் அவர் சம்பாதிச்சார். கிட்டத்தட்ட 60 வருஷம் 65 வயசு அவருக்கு ஆகி போச்சு. இன்னைக்கு அவர் அனௌன்ஸ் பண்ணிருக்கிறார், ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லி இருக்கிறாரு, நான் சாகும்போது பணக்காரனாய் சாக விரும்பவில்லை, நான் சாகும்போது நல்ல பேர் வாங்கி சாக விரும்புகிறேன்னு சொல்லி 99% சொத்தை அவர் தான தர்மம் பண்ணுகிறார். நான் சாகும்போது எனக்கு 1% சொத்து இருந்தா போதும் அப்படின்னு சொல்றார். இது அவர் மட்டும் இல்ல, எத்தனையோ பணக்காரர்கள் பணத்தை அனுபவிச்சு முடிச்சிட்டு கடைசியா சொல்ற வார்த்தை இதுதான். மலேசியாவிலே மிகப்பெரிய பணக்காரர் இருக்கிறார். அவருடைய பையன் எல்லாவற்றையும் விட்டு துறவியாக போய்விட்டார். எல்லாத்தையும் விட்டு துறவியா போயிட்டார். பணம் ஒரு மனுஷனுக்கு ஆத்ம திருப்தியை தராது. ஒரு பெரிய மனிதர் சொல்லுகிறார், கோடி கணக்கில் சம்பாதிக்கிற மனுஷர் சொல்றாரு, எனக்கு 10% கூட நிம்மதி இல்லை என்று சொல்லுகிறார். யோசிச்சு பாருங்க. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு இது எல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்காமலேயே தெரிந்திருக்கணும். ஆண்டவர் தெளிவா சொல்லியிருக்கிறார், உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் பிரயோஜனம் என்ன? நமக்கு தெரியுது, எல்லாமே தெரியும், வசனம் இருக்கு. இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்லியிருக்கிறார். வசனத்தில் நீங்க எவ்வளவு வசனம் நீங்க வாசிக்க முடியும்? நான் நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் போகிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற எதுவும் இல்ல. ஆனால் இன்னைக்கு சபையானது இப்படிப்பட்ட வசனங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணாம சபை ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு கூட்டம். உங்களை பணக்காரனானா தான் அவன் பணக்காரனாக முடியும். உங்களுக்கு அதை போதிச்சு உங்களை பணக்காரனாக்கி அவங்க பணக்காரனாக விரும்புறாங்க. நீங்க எவ்வளவு பணக்காரனாக இந்த உலகத்துல எவ்வளவு இருக்குதோ அவ்வளத்தையும் விட்டு தானே போறீங்க, தெரியும் தானே. அதுல உங்களை இந்த ஒரு 60 வயசுக்குள்ள உங்களுக்குள்ள ஆசையை தூண்டி 60வது வயசுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரிய வருது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு. பில் கேட்ஸ்க்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு தெரிய வரப்போகுது. ஆனாலும் சில ஊழியர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். நீங்களும் அப்படிப்பட்ட ஊழியர்களை தான் தெரிந்து கொள்ளுகிறீர்கள்.